எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆசையுடன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தது மிகவும் வேதனைக்குரியது என கூறியுள்ள டிடிவி தினகரன், தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் இருப்பதுதான் திமுகவின் ஒரே சாதனை எனவும், வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலோ ராஜ்யசபா தேர்தலிலோ தான் போட்டியிட மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும். அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் துவர்த்திய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்கிர மனநிலை இருந்தால், எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களது வருத்தம். திமுக ஆட்சியில பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம், மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் கூட கஞ்சா பயன்படுத்துகிற அளவுக்கு நாடு குட்டிச்சோராகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று இலவசங்களை காட்டி 5000 கொடுத்து விட்டோம் என்று மார்த்தட்டி திரிகிறார்கள். இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் வருங்கால தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும்.